வச்சு திமுக பூச்சாண்டி காட்டுச்சு. நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம்னு ஒரு பூச்சாண்டி காட்டுச்சு. செங்கலை தூக்கி எடுத்திருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த செங்கலை கூட அவங்க தூக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வந்து எதனால உங்களை மாத்துறாங்க பண்ணலன்னு வச்சுங்க. அதுக்காக தான் இந்த ஆட்சி மாற்றத்தை இளைஞர் கொண்டு வந்தாங்க. வெறும் 60 நாள் தான் தாண்டி இருக்கு. எங்களுடைய ஸ்டாண்ட்ல ஸ்டேபிளா இருக்கும். நாங்க நீட் வேண்டாம், நீட் வந்து அறவே வேண்டான்றதுல நாங்க உறுதியா தான் இருக்கோம். இதுல பாஜகவை திட்டணும்ன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வருது? சிஎம் அண்ணா இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, வாய்ஸ் அவுட் பண்ணலாம், பட் நீங்க அந்த வாய்ஸ் அவுட்டை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு இளம்பெண் பாத்தீங்கன்னா டெல்லியில பேசிருக்காங்க, விஜய் சார் வாய்ப்பு வந்து பேசாதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, இப்போ தமிழ்நாட்டுக்கும் சேர்த்தாங்க போராட்டி இருக்காங்க. ஆனா ஒரு லேடி பேசிருப்பாங்க, நீங்க கூட போராட்டம் நடத்திட்டு இருக்கா, நீங்க பர்மிஷன் தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. என்ன கேக்குறேன், நீங்க விஜய் சார்ட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் இப்போ போயிட்டு நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் போயிட்டு இப்போ போயிட்டு டெல்லி அந்த வளாகத்துல போயிட்டு போராட்டம் பண்ணாரு. என்ன மாதிரி கேரளா சிஎம் போய் போராட்டம் பண்ணாரு, என்ன மாதிரி சில ஆராசா தமிழ்நாடு சின்ன ஆராசா போய் பார்த்தாரு. அப்ப என்ன மாதிரி ஒண்ணும் மாறல. ஆனா விஜய் சார் வந்து ஒரே ஒரு வீடியோ போடட்டும், அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க. எனக்கு என்ன இப்போ தமிழ்நாடு இந்தியா முழுக்க விட்டு நோக்குறாங்க தமிழ்நாடு அரசுல. ஆனா தமிழ்நாடு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவா தான் இருக்குன்னு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. சட்டமன்றத்துல பேசணும் பாத்தீங்கன்னா இல்லையா, சட்டமன்றத்துல பேசுனத நார்த் இந்தியாவில ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வந்து உலக தலைவரா மாறிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதுவே தெரியாம இருக்கீங்க, உலக தலைவரா மாறிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், 5 நிமிஷத்துல ஒரு வீடியோ போட்டா மாறிடும் அப்படின்னா பிஎம்ஆ இருக்காருல, அவர் வந்து யோசிக்க மாட்டாரா? விஜய் சொன்னா உடனே கேட்டுருவாரா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. ரவினா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டம் முக்கியமா இல்ல ஜனநாயகம் பட ரிலீஸ் முக்கியமா, நீங்க சொல்லுங்க. ஒரு காமன் சென்ஸ் உள்ள பர்சன் போராட்டத்தையும் படத்தையும் கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. நீங்க இப்படி சம்பந்தமே இல்லாம கம்பேர் பண்றதுக்கான ரீசனை முதல்ல சொல்லுங்க, நான் பேசுறேன். இப்போ ரவுடிங்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியலையே. டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டின்னு சொன்னாரு. கடைசியில ஐயா சாமி நீங்க எங்கேயுமே போட்டி போட வேண்டாம், வீட்டுல இருங்கன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க கூவுறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன் பாஜக சொல்லல அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்குது. சார் வந்து இந்த போஸ்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 19ஆம் தேதி போட்டாரு. 20ஆம் தேதி போராட்டம் அரசு நடந்தது. அது ஓகே தான். எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. இல்ல இப்போதைக்கு சொல்லலாம்ல, என் படத்தை போய் எல்லாரும் பாருங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விஜய் சார் போடல. இது எல்லாத்தையும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா சாதைக்காரத்தை குறை சொல்றதுக்கோ இந்த விஜய் சாரை குறை சொல்றதுக்கோ இவ்வளவு தூரம் மும்மரமா வந்திருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். தெரியல. கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் ரவினா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்ப, ஸோ பாலிடிக்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது நான் ரவினா. என் கூட ராஜேஷ் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வணக்கம் ராஜேஷ். வணக்கம் ரவினா. என்ன ராஜேஷ் நடந்துட்டு இருக்குது? எங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய் சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா பயங்கர பரபரப்பு, பல்வேறு துறைகள்ல மாற்றம், பல்வேறு அதிரடியான நிகழ்வுகள். ஒரு பக்கம் திமுக பார்த்தா அது என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னாலும் இப்ப நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கக்கூடிய இஷ்யூ தான். ஸோ டெல்லியில மாணவர்கள் போராட்டம், இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எல்லாருக்குமே தெரியும் ஒரு எஜுகேஷன் தான் வந்து அடிப்படையான தேவை அப்படின்றது. ஆனா அந்த எஜுகேஷனை கொடுக்காம அதை வந்து பிடிச்ச மாதிரி படிக்க விடாம வினாத்தால கசிய விட்டது மத்திய அரசுடைய கவனக்குறைவு. ஸோ அதுலயே தெரிஞ்சு போச்சு மாணவர்கள் மேல இவங்க எவ்வளவு அக்கறையில இருக்காங்கன்னு. இது இல்லாம தடியடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு குரல் கொடுக்குறாங்க. ஸோ அவரையுமே ஏதோ குண்டுக்கிட்டு அவங்க பாட்டு வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதை நீ எப்படி பாக்குற? இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் எல்லாமே அறவையில் தான் போராடுறாங்க டெல்லியில. ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 2000 பேர் நடத்தினாங்க போராட்டம். அதுக்கப்புறம் ஒரு 10,000 பேர், அதுக்கப்புறம் 1 லட்சமா மாறிச்சு. அந்த இடத்துல மாணவர்கள் எங்கேயுமே ஒரு கலவரத்தை செய்யல. ஆனா அது வந்து போலீஸார் தான் தடியடி நடத்தி
அது ஒரு கலவரம் போல கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணது இல்லாம அங்கங்க அவங்க என்ன கேட்கறாங்க கோரிக்கை, அவரை பதவி விலக சொல்றாங்க. அந்த மத்திய அமைச்சரை, சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை பதவி விலகணும், இது போல நடக்காம பாத்துக்கணும், நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. தொடர்ந்து இதுக்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சு வராங்க. ஆனா இது வட மாநிலம் மட்டும் தான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட துறையில வந்து வட மாநிலத்துல தான் அதிக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது போல கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகி இது போல சம்பந்தப்பட்ட இன்ஸ்டியூட் மூலியமா அவங்களுக்கு போயிட்டு அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு என்னென்ன கொஸ்டின் வரப்போகுது சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கினா அது ஈஸியா அந்த இடத்துல அவங்க வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அதிகப்படியான இடத்தை பிடிக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு மாணவர்கள் ரொம்ப ஏமாந்து போறாங்க. ஸோ அதை கண்டிச்சு தான் தொடர்ந்து தமிழ்நாடு வந்து இந்த நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வராங்க. அதே போல பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த நீட்டை வச்சு தான் தொடர்ந்து அரசியல் பண்ணாங்க திமுக. நாங்க ஆட்சிக்கு வந்தா உதயநிதி சொல்லியிருப்பாரு பாருங்க, எல்லா பிரச்சாரத்திலும் என்கிட்ட சீக்ரெட் இருக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நீட்டை ஒழிப்பண்ணாரு. 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. சீக்ரெட்டாவே இருந்துச்சு ராஜேஷ். அது சீக்ரெட் கடைசி வரைக்கும் சொல்லல. அது என்னதான் சீக்ரெட் இருந்துச்சு. இல்ல. அட்லீஸ்ட் இந்த ஆட்சி சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சீக்ரெட் என்னன்னு விஜய் அவர்கிட்ட சொன்னா அவங்களுக்காச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து ஒளிச்சிருக்க மாட்டோமா? நாங்க ஏன் அந்த சீக்ரெட் வந்து சொல்ல போறோம்? அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் அந்த எய்ம்ஸ் செங்கலை வச்சு அதுவும் இது பண்ணாரு, ஏமாத்தினாரு. சோ அதை வச்சுதான் அவங்க அரசியல் 5 வருஷம் அரசியல் பண்ணாங்க. மொத்தமா பாஜகன்னு பூச்சாண்டி காட்டினாங்க. அவங்க தோத்ததுக்கு மெயின் காரணமும் அதுதான். அந்த நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க, கடைசி வரைக்கும் ஒழிக்கல. அந்த செங்கலை வச்சு எய்ம்ஸ் நாடகம் பண்ணாங்க, அதுவும் நடக்கல. ஸோ அதனால தான் மக்கள் மனசு மாதிரி இவங்க நீட்டை ஒழிப்புனாங்க, நீட்டும் ஒழிக்கல, இவங்க எதுவுமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடம் புகட்டினாங்க. எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு இளைஞர் நினைச்சா என்ன புரட்சி வேணாலும் பண்ணலாம். அந்த புரட்சி தான் இப்போ வந்து டெல்லியில் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வரலாறு காணாத ஒரு போராட்டம் நடந்துச்சு. அது வந்து இளைஞர்களோட எழுச்சியால நடந்த ஒரு விஷயம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்காகவே இளைஞர்கள் வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுத்திருக்காங்கன்னா படிப்புக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் எடுப்பாங்க. ஸோ அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரா இருக்காரு அப்படின்னா அவர் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அப்ப 22 லட்சம் பேரும் எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. நீங்க வினாத்தாள் கசிய விட்டது உங்களுடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது யாரு? கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தானே பொறுப்பேற்றுக்கணும். இப்போ இந்த 22 லட்சம் மாணவர்களும் மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். இதுல இருக்கக்கூடிய டஃப் டாஸ்க் என்னன்னா, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மத்திய அரசுக்கு கை வந்த கிளைய நீங்க எப்படின்னா போங்க, நாங்க பண்றதுதான் பண்ணுவோம், எங்களுடைய அரசாங்கம் தான் நடக்குது, நாங்க வைக்கிறது தான் சட்டம் தானே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து மோடி அந்த ஒரு அதிகார திமுறல் தானே தொடர்ந்து மோடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அந்த இடத்துல மோடி யார் சொன்னாலும் காதல வாங்க மாட்டார். பிரதமர் மோடி அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் பண்ணுவார். இப்போ கூட அந்த மும்பை கொள்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும் அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு, நாங்க அதை ஃபுல்லா கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த சூரியகாந்த் ஜட்ஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, பாத்தீங்களா? பார்த்தோம். இவ்வளவு கொடூரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அதெல்லாம் வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயம். மாணவர்களுடைய போராட்டத்தை பாக்குறத விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை எடுத்து நடத்துவீங்க சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீதிமன்றத்திலும் அந்த தலைமை நீதிபதியும் சரி எங்க அவங்க நேர்மையான நீதிக்காக எங்க போராடுறாங்க, நீதி எங்க தராங்க அவங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்தந்த கட்சி சார்ந்து தான். இப்போ RSS கைக்குள்ளே இல்ல மோடியோட கைக்குள்ளே தான் செயல்படுறாங்க தவிர இதுல அவங்க ஒரு பொறுப்புணர்வோடு அந்த வீடியோக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா அந்த நீதிபதி பார்த்திருந்தா நம்ம குடும்பத்துல யாரா போயிட்டு போல அடிபட்டு இருந்தா அவர் சும்மா இருந்திருப்பாரு. அவங்க கிட்ட பணம் கொட்டி கிடக்குது, அவங்க பிள்ளைங்க வந்து மறுபடியும் படிக்கணும்னா இது பண்ணி படிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நீட்டுக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் போனாலும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கட்டி அந்த பிள்ளைங்க வந்து நீட் படிக்கணும். சும்மாலாம் கிடையாது, பல வருஷமா அவங்க லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து கடனை வாங்கியாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல மண்ணவாரி போட்டதும் இல்லாம அவங்க எவ்வளவு அலட்சியமான ஒரு பதில தலைமை நீதிபதியா இருக்கிற ஒருத்தர் சொல்லலாம். இப்போ அந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சரி தலைமை நீதிபதி சரி அது எல்லாமே ஒரு வியாபாரமாக ஆகிப்போச்சு. இப்போ சரியான நீதின்றது எங்கேயுமே இல்லை. நீதிபதியைக்கான அந்த தகுதியே இல்லாமல் தகுதி இழந்துடுறாங்க அவங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒரு சார்பா நடுநிலையா இருக்க மாட்டாங்க. இப்போ சொல்ல போனா சரி அதை விடுங்க, நீங்க தமிழ்நாடு அரசியல் வாங்க ஃபர்ஸ்ட். நீங்க தான் வரணும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு. இந்த மாணவர்கள் போராட்டம் நீங்க எங்க அங்க இருந்து தமிழ்நாட்டுல வந்து பண்றீங்க. ஒரு பக்கம் திமுக அரசு இதை எப்படி எடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? திமுக அரசு வந்து போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க மாணவர்களை வச்சு. ஆனா வந்து அரெஸ்ட்டும் தாவேக அரசு பண்ணிருக்கு. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தாவேக அரசு வந்து மாணவர்களை ஒடுக்குது அடக்குது அப்படின்ட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, பாத்தியா இல்லையா? பார்த்தோம். அறவழியில போறோம்னா கண்டிப்பா நாங்க பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பா போராடுங்க, மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சொல்லிட்டு. இப்ப மாணவர் போராட்டத்துக்கு யாருமே கண்டிப்பா அந்த பர்மிஷன்றது கொடுக்க மாட்டாங்க. இந்த அரசியல் கட்சிகள் மட்டும் தான் முறையா போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க.
ஓகேங்களா. அதே போல வந்து குறைந்த பட்சத்துல தான் மாணவர்கள் நேற்று போராட்டம் பண்ணாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணிருக்கலாம். அவங்களையும் டெல்லியில் நடத்துறவங்களே சில வந்து தரன்னு இழுத்து போன போல வீடியோ நம்மளும் பார்த்தோம். சென்னையில வந்து தரன்னு இழுத்து போயிறாங்க. இல்ல அமைச்சர் கூட அந்த இடத்துக்கு போயிட்டு கிளாம்பாக்கத்துல வந்து ஒரு போராட்டம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் சரி, அமைச்சர் நிர்மல்குமார் சரி, நேரா போயிட்டு அவங்க திமுக ஆட்சியில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் அந்த எலெக்ஷன் முன்னாடி நடந்தது. அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு நான் பேசினாங்க, நான் உங்க கூட நிற்பேன்னு சொல்லிட்டு. அது போல போயிட்டு இந்த மாணவர்கள் கூட போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அறவையில் போராடுங்கப்பா, அவங்க கூட நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னால் அந்த மாணவர்களுக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாக தான் போகும். நீங்கள் போய் இது போல் போலீஸ் வச்சு திரும்ப அங்கே டெல்லியில் என்ன பண்ணுறாங்களோ அதே போல் இங்கே பண்ணால் மக்களுக்கு இன்னும் அவங்க மேலே அந்த வெறுப்புன்றது தான் அதிகமாகும். இல்ல இங்க இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ராஜேஷ். கட்டாயமா வந்து தாவேக அரசு வந்து யாருக்கான அரசு அப்படின்னா இளைஞர்களுக்கான அரசு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து நிறைய ஸ்டாண்ட் எடுத்ததே வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா அங்க இருந்து தான் விஜய் சார் வந்து எல்லார் மனசுலயே நிக்க நீங்க ஆரம்பிச்சாரு. இளைஞருக்கெல்லாம் அரசுன்னு சொல்றீங்க. நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க டிவிக்கே அந்த பேஜ்ல அபிஷியல் பேஜ்ல வந்து ஒரு எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவை நீங்க பாத்தீங்களா? போராட்டம் கிட்டத்தட்ட 2 நாளா நடந்துட்டு இருக்கு. அவர் போட்ட பதிவு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு குளறுபடிகளை மட்டும் எதிர்க்கவில்லை, நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சமரசமற்ற உறுதியான நிலைப்பாடு. ஓட்டுக்காக நீட்டை நாங்களே நீக்குவோம் என்று மக்களை ஏமாற்றும் மோசடி அரசியல் வேலையில் தாவேகா ஒருபோதும் ஈடுபடாது. நல்ல சரிங்களா? விஷயம் தான். இது யாரு குறிப்பிட்டு சொல்றாரு? நோட் திமுக பண்ணுங்க. அரசு. திமுகவை. ஆமா, இப்போ திமுக இப்போ அதுதானே பண்ணுச்சு. என்ன யோக்கியமான வேலை ஏதாவது ஏங்க பண்ணுச்சா? இப்போ போராட்டம் எங்க நடக்குது? டெல்லியில் நடக்குது. ஓகேங்களா? சரி. அந்த ஃபர்ஸ்ட் அவர் போட்ட பதிவுல பாத்தீங்கன்னா, ம். ஒரு இடத்துல கூட அந்த ஒன்றிய அரசு இல்ல மோடியோ இல்ல பாசிச பாஜக அரசு எதிர்த்து எந்த இடத்துலயும் ஒரு கண்டனம் கூட அவர் தெரிவிக்கல. வாங்க. அது நல்லா நோட் பண்ணுங்க. சரி சரிங்களா? ராஜேஷ், ம். இப்போ நான் என்ன கேக்குறேன், ம். உங்களுக்கு இங்க வந்து நீதி வேணுமா, மாணவர்களுக்கு என்ன வேணும்ன்றது வேணுமா, இல்ல பாஜக அரச திட்டணும்ன்ற நோக்கம் வேணுமா? பாஜக அரசு திட்டுன்றது யாருடைய நோக்கம் இல்ல. ஓகேங்களா? மாணவருக்காக போறேன்னு தான் சொல்றோம். இப்ப என்னன்னா, இப்போ ஸ்டாலின் அவரும் சரி, இல்ல உதயநிதி அவரும் சரி, இல்ல மற்ற பல தலைவரும் சரி, அவங்க ட்விட்டர் போட்டாலும், அவங்க பதிவு போட்டாலும் சரி, இல்ல அவங்க வீடியோ பேசி வெளியிட்டாலும் சரி, எதுவும் மாற போறதில்ல. அது நல்லாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டோட தலையத்தை புரியுது மாத்தினாங்க. ராஜேஷ், நான் என்ன சொல்றேன், பாஜக வச்சு திமுக பூச்சாண்டி காட்டுச்சு. நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம்னு ஒரு பூச்சாண்டி காட்டுச்சு. ஏதாவது ஒரு செங்கலை தூக்கிட்டு இருந்தாரு உதயநிதி அந்த ஸ்டாலின் செங்கலை அவர்கள். அந்த செங்கலை நான் கூட என்ன அந்த கேக்குறேன், அந்த அந்த செங்கலை கூட அவங்க தூக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் இப்ப வந்துச்சு. நான் என்ன எதனால ஆட்சி கேக்குறேன், மாற்றம் அந்த வந்துச்சு? செங்கலை தூக்கி எதனால நீங்க என்னத்த எதனால மாத்த அவங்கள போறீங்க? மாத்துறாங்க? அந்த அவங்க ஒன்னும் இது பண்ணலன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அவங்க ஒன்னும் பண்ணலன்னு வச்சுங்க. சரி. அதுக்காக தான் இந்த ஆட்சி மாற்றத்தை இளைஞர் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆ. நீங்க வந்தா நல்லது பண்ணீங்க சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்தாங்க. எப்பா எல்லாமே எங்க பண்ணாங்க. ஆட்சி வந்து வெறும் 60 நாள 60 தான் நாள் தான் தாண்டி ஆகுது. இருக்கு. நான் சொல்றது இப்போ நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட்ல ஸ்டேபிளா இருக்கோம். நாங்க நீட் வேண்டாம், நீட் வந்து அறவே வேண்டான்றதுல நாங்க உறுதியா தான் இருக்கோம். இதுல பாஜகவை திட்டணும்ன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வருது? உறுதியா நீங்க இங்க நீங்க வாய மூடினீங்கன்னா அப்படி சரியா இருக்கும். சரி, இங்க வந்து நீட்டை நாங்க வந்து ஒழிச்சிருவோம், கிழிச்சிருவோம்னு சொன்ன திமுக அரசுனால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சிருக்கேன் நீங்கல்ல, என்ன ஏங்க சீக்ரெட்? ஒரு நிமிஷம் அவங்களால ஒன்னும் பண்ண முடியல சுத்தா. மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? திரும்ப நீங்க அதை பத்தியே பேசாதீங்க. எதுக்காக புதுசா உங்களை கொண்டு வந்துறாங்க? இவர் இளைஞர்களுக்காக இல்ல எனக்கு புரியல ராஜேஷ். இங்க ஏங்க வந்து நான் சொல்றத கேளுங்க. இந்த ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுங்க. திமுக ஒண்ணுமே பண்ணல. அதான் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து சிஎம் அரேன்ல உட்கார வச்சுக்கிறாங்க மக்கள். சரிங்களா? இப்போ அவர் வந்து இளைஞர்கள் அவர் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான். ஓகேங்களா? இளைஞர்கள் தான் அதிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அதுல. அப்போ என்ன பண்ணா, இளைஞருக்கு எதனா ஒண்ணா, மாணவர்களுக்கு எதனா ஒண்ணா அவரு முன்னாடி குரல் கொடுக்கணும்ல. அது அவர் போட்ட பதிவு எல்லாமே சரிதான். ஓகேங்களா? அதுல ஏன் ஒரு இடத்துல கூட யாருமே கண்டிச்சு போடல? மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வளவு மாணவர்கள் தடியடி நடத்துறாங்க, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது ஏன் அவர் ஒரு இடத்துல விஜய் கூட சார் போட்ட mention போஸ்ட் பண்ணல? பார்க்கல. விஜய் சார் இப்பதான் இல்ல, போஸ்ட் போட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் போட்டாரு. ராகுல் எனக்கு புரியல. இல்ல நீங்க என்னைக்கு போடணும்னு பாப்பீங்க, எந்த நேரத்துல போடணும்னு பாப்பீங்க, யாருக்கு எதிரா போடணும்னு பாப்பீங்க, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது. இதை வந்து சிஎம்மா இருக்கக்கூடிய அவருக்கு தெரியும். இல்லங்க, நாங்க அவர் எப்போ போடணும், ஏது போடணும் அதை நாங்க சொல்ல. ஓகேவா? அவருக்கு நாங்க டைம் இதுக்கு நாங்க அவரோட பெரிய ஆள் நாங்க இல்ல. ஓகேங்களா? அவர் ஒரு முதலமைச்சர். நாங்க என்ன சொல்றோம், திமுக எதனா ஒண்ணு பண்ணா அடுத்த செகண்ட்லயே டிவிக்கு ஐடி இவங்க வந்து என்ன பண்றாங்க, பரபரப்பா ஒரு அறிக்கை அடிச்சு போடுறாங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்குதுமா. அதே போல ஏடிஎம்கேல இருந்து எதனா பேசினாலும் பரபரப்பா அடுத்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல வருது. ஆனா இது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சார் வந்து நேத்து அரெஸ்ட் பண்ணி அவர் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போடுறாரு விஜய் சார். என்ன போடுறாரு? வன்மையா கண்டிக்கிறேன், ஒன்றிய அரசை வன்மையா கண்டிக்கிறேன்னு தான் போடுறாரு. பாசிச பாஜக அரசுன்னு எங்கேயுமே சொல்லல, ஒன்றிய அரசை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அதே இளைஞர் தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதே இளைஞர் தான் டெல்லியில போராடுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக
இப்போ யாரு பேசினாலும் மாற போதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சார் வந்து போய் போராடுறாரு. அவங்க கூட கேரளா சிஎம் கூட அமர்ந்து அவரும் போராட்டம் பண்றாரு. கர்நாடகா சிஎம் அவரும் அமர்ந்து கூட போராட்டம் பண்றாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அந்த இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ், இப்போ தமிழ்நாட்டு மக்கள், இப்போ பொதுமக்கள்லாம் என்ன கேட்குறாங்க, இளைஞர்கள் என்ன கேட்குறாங்க, அவர் வந்து விஜய் சார் வந்து எதுவும் அங்கே போய் நாங்கள் போராட்டோம்னு நாங்கள் சொல்லலை, அங்கே போய் டெல்லியில் போய் எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்கறது என்ன, ஒரே ஒரு வீடியோ பதிவு, இல்லை ஒரே ஒரு நீங்களே ஒரு நீங்க கண்டிச்சு ஏதோ ஒரு பதிவு தூங்கிட்டே தான் போடுங்கன்னு சொல்றாரு. இருக்கீங்க. சிஎம் ஆனதுல இருந்து விஜய் சார் சிஎம் ஆனதுல இருந்து விஜய் சார் ஏன் இதுக்கு வாய் திறக்க மாட்டாரு, விஜய் சார் ஏன் அதுக்கு வாய் திறக்க மாட்டாரு, விஜய் சார் ஏன் இதுக்கு அறிக்கை கொடுக்க மாட்டாரு, விஜய் சார் ஏன் அதுக்கு அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நான் என்ன கேக்குறேன். இப்ப அவர் அறிக்கை கொடுக்கறது முக்கியமா இல்ல செயல்ல காட்டுறது முக்கியமா? ஏன்னா இன்னைக்கு சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா பல்வேறு விஷயங்கள்ல தடாலடியா பல முடிவுகளை எடுத்து பல விஷயங்களுக்கு தீர்வு கண்டிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே ஏங்க, தெரியும் அதுல யாருமே எந்த குறையும் சொல்லல, ஓகேவா? இந்த இல்ல விஷயத்துல நான் என்ன நான் என்ன சொல்றேன் ராஜேஷ், சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் அது ராஜேஷ். அவரை பத்தி எந்த குறையும் சொல்லல. அந்த விஷயத்துல எல்லாமே இல்ல நல்லா தான் நீங்க பண்றாரு. எதுவுமே குறை சொல்லலன்ட்டு அவர் ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்கல்ல. அவரு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், எதுவுமே எடுத்தம் கவுத்தம்னு யாருமே எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்ப சிஎம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு எல்லா விஷயத்தையும் யோசிப்பாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎம் வந்து சொல் வீரர் கிடையாதுங்க, செயல் வீரர். ஏன்னா பல விஷயத்துல அவர் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் சொன்னது கிடையாது, நிறைய விஷயங்களை செஞ்சு காமிச்சிருக்காரு. மேபி இந்த நீட்கான விஷயத்திலையும் கண்டிப்பா மாணவர்களுடைய நலன் கருதி பல விஷயத்த அவர் முன்னெடுப்பாரு. ஏன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போறாரு, எங்க டெல்லி பயணம் போறாரு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ பட்ஜெட்ல மேபி கல்வி சார்ந்த ஏதாவது விஷயங்கள், முக்கியமான அறிவிப்புகள், முக்கியமான முடிவுகள் இது மாதிரியான விஷயங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்க பொறுத்திருந்து பார்க்காம எல்லாத்துக்குமே தாந்தூன்னு குதிச்சா நீங்க பேசினா மட்டுமே இங்க இப்போ மாறுமான்னு விச்சல் கேட்டா வாரியர்ஸும் சரி, மாறாது இல்ல ராஜேஷ். தமிழ்நாடு இளைஞரும் சரி, எல்லாமே இப்போ போராட்டம் ஒன்றும் சரி, இல்ல மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கும் சரி, எல்லாமே ரெடியா இருக்காங்க. அந்த ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு சிக்னலுக்காக, அந்த கிரீன் சிக்னலுக்காக நான் தான் என்ன வெயிட் பண்றாங்க. கேக்குறேன், நீங்க ஓகேங்களா? விஜய் சார்ட்ட இப்போ போயிட்டு ஒரே நிமிஷங்க. ப்ராப்பரா இப்போ ஒரே இப்போ ஒரு போயிட்டு அனுமதி இப்போ கேளுங்க. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு டெல்லி அந்த வளாகத்துல போயிட்டு போராட்டம் பண்ணாரு. என்ன மாறிச்சு? கேரளா சிஎம் போய் போராட்டம் பண்ணாரு. என்ன மாறிச்சு? இல்ல ஆராசா, தமிழ்நாடு சேர்ந்த ஆராசா போய் பார்த்தாரு. அப்ப என்ன மாறிச்சு? திருமாவளவன் சார் தான் போய் பாத்திருக்காரு. ஒண்ணும் மாறல. ஆனா விஜய் சார் வந்து ஒரே ஒரு வீடியோ போடட்டும், அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாட இந்தியா முழுக்க உற்று நோக்குறாங்க. தமிழ்நாடு அரசுல இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒரு ஒரு விதமா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவா தான் இருக்குன்னு இந்தியால இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியுதுல்ல, நாங்க அதே சரியான அதே முடிவு எடுக்கிறோம்னா அதை எடுத்தும் கவிழ்த்தும் நாங்க பண்ண மாட்டோம். தீர விசாரிச்சு எங்க பேசணுமோ அங்க பேசி எந்த விஷயத்த மூவ் பண்ணுமோ அந்த விஷயத்த மூவ் பண்ணுவோம். பட் இட் வில் பி டேக் டைம். நீங்க வந்து டைமே கொடுக்காம 5 வருஷமா ஒருத்தர் நான் நீட்டை ஒழிச்சிருவேன்னு பேசினாரு. அப்பெல்லாம் போய் ஏங்க, ஏன் அவர்தான் ஒழிக்கல? ஒண்ணும் கிளிக்குன்னு ஏங்க சொல்லிட்டு நீங்க மக்கள் வீட்டுக்கு அப்பெல்லாம் போய் அனுப்பிச்சாங்க. ஒண்ணும் கேட்காம திரும்ப அதே 5 நாள்ல பேசுறது இருந்து வேஸ்ட்டுங்க. 60 நாளைக்குள்ள வந்துட்டு ஏன் ஒழிக்கல, ஏன் குரல் கொடுக்கல, ஏன் பேசல அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்கா பேச வேண்டாமா? ஒரு 60 நாளைக்குள்ள என்ன விஷயத்த பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீட் பத்தி ஒன்னும் தாவேக்கு அரசு பேசாமலாம் நானு இல்ல. நீங்க நீட் பத்தி நான் குறை தாவேக்கு நான் அரசு கொ- நான் குறை பேசியிருக்கு. குறை சொல்ற மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் நீங்க அதை புரிஞ்சுக்க இல்ல மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ புரியல. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ விஜய் சார் ஒரே ஒரு 30 செகண்ட் வீடியோ மட்டும் போடட்டும். அது இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது மட்டும் பாருங்க, ஓகேங்களா? அதே போல நான் விஜய் என்ன சார் கேக்குறேன், நான் விஜய் சார் ஃபர்ஸ்ட்ல வந்து இருந்து சொல்லிட்டேன் விஜய் சார் வந்து உங்கள்ட்ட. டெல்லிக்கு போகவே இல்லை. அவர் வந்து பெரம்பூர் போனார். போன வாரம் பெரம்பூர் போயிட்டு அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து திறந்து வச்சாரு. அந்த ஒரு வீடியோ வச்சு இப்போ டெல்லியில் இருக்கிறவங்களாம் விஜய் சார் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிறவங்க சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற விச்சுவல் வாரியர்ஸும் சரி, எல்லாமே வந்து அது விஜய் சார் வந்து டெல்லிக்கு போனாரு அப்படின்ற போல ஒரு தப்பான ஃபேக் நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து என்டிடிவியே போட்டிருக்காங்க. என்டிடிவி பிரேக்கிங்ல போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கான நியூஸு, இது போல தவறான தகவல் பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ சரி, நான் ஒரே ஒரு விஷயம் நாட்டில் கேக்குறேன். இருக்கிற இளைஞரும் விஜய் சரி, சார் வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டா எல்லாம் மாறிடுறீங்கல்ல. விஜய் கண்டிப்பா சார் கண்டிப்பா மாறும். இன்ன வரைக்கும் ஒரு கண்டிப்பா ஸ்டாண்ட் மாறுங்க. எடுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ நீட் எங்களுக்கு அறவே இப்போ வேண்டாம்னு ஒரு ஸ்டாண்ட் சட்டமன்றத்தில் எடுக்காரு இப்போ ராஜேஷ். சட்டமன்றத்தில் ஒரு நிமிஷம். சட்டமன்றத்தில் பேசினாரு. நீங்க சட்டமன்றத்தில் பேசணும் பாத்தீங்களா இல்லையா? ம். சட்டமன்றத்தில் பேசுனத நார்த் இந்தியாவில் ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி ஆமா, இப்ப அவ்வளோ அவர் வந்து உலக அவ்வளோ தலைவரா மாறிட்டு இருக்காருங்க அவ்வளோ விஜய். வைரலா உங்களுக்கு போச்சு. அதுவே தெரியாம இருக்கீங்க. உலக தலைவரா மாறிட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், 5 நிமிஷத்துல ஒரு வீடியோ போட்டா மாறிடும் அப்படின்னா சோ பிஎம்ஆ இருக்காருல, அவர் வந்து யோசிக்க மாட்டாரா? விஜய் சொன்னா உடனே கேட்டுருவாரா? அவர் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ எடுத்திருப்பாரு. ஸோ நீட்டை வந்து நான் எல்லா மண்டலத்திலையும் கொண்டு போவேன், மும்மொழி கொள்கையை நான் கொண்டு போவேன், ஒரே நாடு ஒரே தேர்தலை நான் கொண்டு போய் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஒத்த கால நின்றுட்டு இருக்காரு. ஸோ விஜய் சார் ஒரே ஒரு வீடியோ போட்டா எல்லாம் மாறிடுமான்னா கிடையாது. இங்க எல்லாமே வந்து பை ப்ரொசீஜர் தான்.
ஒண்ணாதான் அவங்களும் முடிவெடுக்க முடியுமே தவிர தடாலடியால எந்த முடிவே எடுக்க முடியாது ராஜேஷ். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? நான் சாகும்போது வந்து பார்க்க மாட்டேன், செத்த பிறகு வந்து பார்க்க மாட்டேன், இல்ல கருமதி பண்ண பிறகு வந்து பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல பில்லு முளைச்சாதான் நான் வந்து பார்ப்பேன்னா அது எப்படி சரியா அப்படிதாங்க இருக்கும்? திமுக அரசு பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அதெல்லாம் யாரு கேக்குறதுக்கு எங்க வந்து இங்க 60 நாள்ல வந்து திமுக மாத்தணும் எப்படி மாத்துவா? திமுகன்னு ஒப்பாரி வைக்காதீங்க. புரியல. அவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க வர மாட்டாங்கன்னு அட சொல்லிட்டு அட அட chapter முடிஞ்சு திமுக போச்சுங்க. தான் போற இடமெல்லாம் ஒப்பாரி நீங்க வச்சுட்டு சும்மா இருக்கு. என்ன சொல்றீங்க? திமுக சும்மா முட்டு திமுகன்னு கொடுக்காதீங்க. யாரும் இப்போ திமுக யாரும் முட்டு கொடுக்கல, ஓகேவா? அவங்க பண்ண தப்பு, அதனால தான் மக்கள் வந்து அவங்களை அததான் வீட்டுக்கு நானும் அனுப்புனாங்க. சொல்லியிருக்கேன். திமுக ஒண்ணும் இல்ல, கிழிக்கல. அதை திமுக கேட்கறதுக்கு எங்க கிழிக்கிறதுக்கு ஒரு தாவேக்கு டைம் என்ன வேணும். ஸ்டாண்ட் எடுத்தீங்க? மாத்தி இங்க என்ன சொல்றீங்க? இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. என்ன பேச்சு மாத்தி பேசினாங்க? எப்பவுமே தாவேக அரசு இப்ப வரைக்கும் எங்க பாருங்க, மாணவர்களுடைய நேத்து நலன் போட்ட கருதி நேத்து 20 நீட் நேத்து வேண்டான்றதுல போட்ட பதிவு ஸ்ட்ராங்கா தான் நேத்து இருக்காங்க. போட்ட பதிவுல எங்கேயுமே பாஜக அரசை கண்டிக்கிறேன், இல்ல ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன், இல்ல பாசிச பாஜக கண்டிக்கிறேன் எங்கேயுமே நீங்க போடல. இப்படி பாயாசம் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பாசிசத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. எப்படி நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க ஒன்னும் கிளிக்கல. 60 நாள்ல நாங்க வந்து ஆம வேகத்துல போறோம், முயல் வேகத்துல போறோம்னு இப்படி இல்ல உங்களுக்கு அனிமல் கதையா இல்ல சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கீங்க. திமுக புரியலையா? திமுக அதிமுக எதனா பண்ணா மட்டும் அப்படியே மூக்கு மேல சுருன்னு கோவம் வருது. இல்ல, எனக்கு புரியல. நெல்லை நீங்க எக்ஸ்பிரஸ் போல தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? தமிழ்நாட்டு இல்லங்க, மக்களோட நீங்க முதல்ல நெல்லை எக்ஸ்பிரஸ் போல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இது அதாவது பதிவு போறீங்க. ஆனா இருக்கிற இடத்தை இதுவே பாஜக அரசு இல்ல, இதுவே பாஜக அரசு எதனா பண்ணா வாய மூடின்னு ஏதோ ஆம போல நவுந்து போறீங்க. அதான் சொல்றேன். என்னங்க உங்க நிலைப்பாடு? இருக்கிற இதுதான் உங்க இடத்தை அரசியலா? பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு வக்கம் கிடையாது யாருக்கும். இதுதான் தூய்மையான இருக்கிறத அரசியல? விட்டுட்டு இல்லாததை பிடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவீங்களா? அப்படிதான் இருக்கு ஏங்க உங்களுடைய கதை. இல்லாத பிடிக்கிறாங்க, ஒரு இப்படிதாங்க கண்ணை ஸ்டாலின் தெரிஞ்சுங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டின்னு சொன்னாரு. கடைசியில ஐயா சாமி நீங்க எங்கேயுமே போட்டி போட வேண்டாம், வீட்டுல இருங்கன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க கூவுறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன் பாஜகவை சொல்லல அப்படின்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், பாஜகவை ஏன் திட்டணும் அப்படின்னு கேக்குறேன். மாணவர்களுக்கு நீட் ஏங்க தமிழ்நாட்டுக்கு நான் பாஜக என்ன திட்ட கேக்குறேன், சொல்லுங்க. நீங்க புரியல சரி, இல்லைங்க? பாஜக பாஜக யாருமே திட்ட- திட்ட சொல்ல, ஓகே? பாஜக திட்ட அப்படிதான் சொல்ல, இருக்கு. மோடி ஏன் திட்ட பாஜக சொல்ல. மென்ஷன் பண்ணல? ஏன் ஏன் குரல் பாஜக கொடுக்கல? மென்ஷன் ஏன் பண்ணல? குரல் இப்படிதான் கொடுக்கல? இருக்கு. ஏன் அவர் குரல் கொடுக்கலன்னு ஏன் கேக்குறேன். பாஜக மென்ஷன் பண்ணல? நான் ராஜேஷ் என்கிட்ட பதிவு இருக்கு ராஜேஷ், நான் கேக்குறேன் ஏன் பாஜகவை மென்ஷன் பண்ணல? திமுகவை மட்டும் ஏங்க திட்டுறாரு. மத்தியில யாருங்க ஏன் ஆள்றாங்க? பாஜக மத்தியில திமுக இப்படிதான் ஆள்றாங்க. ஸ்டாலின் இல்ல பேசி பேசி மத்தியில ஒண்ணும் இல்லாம மத்தியில திமுக போயிட்டாரு. ஆள்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க நேத்து பாருங்க, நேத்து அந்த பதிவுல பாருங்க என்ன சொல்றாங்க, ஒன்னியா நீட்டை விளக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஏமாத்தல அப்படின்ற போல தான் போடுறாரு. மத்தியில யாருங்க ஆள்றது? பாஜக தானே ஆளுதுங்க. அவங்க பாஜக பத்தி ஏன் அப்ப திமுக இதுக்கு பேசுச்சு? திமுக என்ன ஏன் சம்பந்தம்? திமுக பேசுச்சு அப்போ? ஏன் நீட் தேர்வை ஏங்க, திமுக கையில எடுத்துச்சு? ஏங்க திமுக தான் மக்களை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டைம் கொடுங்கன்ற திரும்ப நீங்க நீங்க ஒரு விஷயம் புரியாம நீங்க என்ன பேசிருக்கீங்க. தெரியுமா? நீங்க டைமே கொடுக்காம நீங்க எல்லாத்தையும் சரி ஏங்க பண்ணி நீங்க யார் எது 5 பண்ணாலும் நீங்க வருஷமா முடியாத ஒரு விஷயத்த 60 நாள்ல மாத்தணும்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி தெரியுமா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? உங்க நெரேட்டிவ் என்னன்னா எங்களுக்கு டைம் உங்க கிடைக்கும் போது ஏங்க போய் நீங்க எப்படி தெரியுமா? மாணவர்களுடைய யார் என்ன நலன்ல பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் திமுக இதேதான் உங்க வேலை. நீங்க திமுக சொல்லுங்க ராஜேஷ் இப்ப ஒப்படைக்கிறாங்க. திமுக க்கு நீங்க முட்டு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நாங்க புரியல. முட்டு கொடுக்கலங்க. இதுக்கும் அப்படிதான் இருக்கு. நீட்டுக்கும் திமுக என்ன இருக்கு? திமுக நீ- நினைச்சா நீட்டு அப்படி ஒழிச்சிருவாங்க. அப்படி அப்படி சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் வந்து ஏங்க அவர் போட்ட பதிவு நல்லா பாருங்க. சும்மா போயிட்டு இதுக்கு திமுக என்னங்க சம்பந்தம்? பாஜக கண்டிச்சா இது பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க. அதை விட்டு திமுக வந்து நான் வந்தா நீட்டு ஒழிச்சிருவேன், அதை வந்து இப்ப யார் கேட்டாங்க? அது தான் மக்களுக்கு எல்லாருமே திமுக தெரியுமே. வந்து ஒழுங்கா அரசியல் பண்ணி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்காது. ரவினா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டம் முக்கியமா இல்ல ஜனநாயகம் படம் ரிலீஸ் முக்கியமா? நீங்க சொல்லுங்க. ஒரு காமன் சென்ஸ் உள்ள பர்சன் போராட்டத்தையும் படத்தையும் கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. நீங்க இப்படி சம்பந்தமே இல்லாம கம்பேர் பண்றதுக்கான ரீசனை முதல்ல சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல அது உங்களுக்கு இருக்கா? நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இருக்குங்களா? முதல்ல நீங்க ரீசனை சொல்லுங்க, அப்புறம் இருக்கா இல்லையான்றதை நான் சொல்றேன். படம்ன்றது ஒரு நாள் கூத்து, ஓகேவா? டெல்லியில் நடக்கிற போராட்டம் வந்து இப்போ நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கான ஒரு போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புதனமா நீங்க பேசலாம். நீங்க அது போல பேச மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்க பையனுங்க சரி இல்ல அடுத்து இருக்கிற வரப்போற ஜென்ரேஷன் சேர்த்து அவங்க போராடுறாங்க. நீட்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. இப்போ படத்தை நீங்க பாத்துட்டா போதுமா? ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் பார்த்து நீங்க டான்ஸ் ஆயிட்டு போறீங்க. விஜய் சார் சொன்னாரா படத்தை போய் பாருங்கன்னு? அமைச்சர் சொன்னாருங்களே. விஜய் சார் சொன்னாரா? அமைச்சர் சொன்னாங்களே. விஜய் சார் சொன்னாரா? அமைச்சர் எங்க இருந்து மேல இருந்து வானத்துல இருந்து வந்தாருங்க அமைச்சர். விஜய் சார் இல்ல சொன்னாரா? அமைச்சர் எங்க இருந்து வந்தாருங்க? அமைச்சர் என்ன சொன்னாரு? Again ask the ஜனநாயக question, படத்தை ராஜேஷ். ஜனநாயக படத்தை திருவிழா போல கொண்டாடணும்ன்றாரு. சரி, எங்க புஷி பேசிட்டாரு ஆனந்த் சொல்றதுக்கு? சார் வந்து இந்த போஸ்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? புஷி ஆனந்த் சார் இந்த போஸ்ட் போட்டு எத்தனை எத்தனை நாள் நாள் ஆச்சு? ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? 19ஆம் தேதி போட்டாரு. 19ஆம் 20ஆம் தேதி போட்டாரு. போராட்டம் அரஸ்ட் Okay. நடந்தது. அது ஓகே தான். ம். இல்ல இப்போதைக்கு சொல்லலாம்ல. அதான் விஜய் சார் சொல்லிட்டாரே ராஜேஷ். என்ன சொன்னாரு? போராட்டத்துக்கு அவர் வந்து ஸ்டாண்ட் எடுத்து அரெஸ்ட் பண்ணது, போராட்டத்துல ஈடுபட்ட மாணவர்கள தடியடி தாக்குதல் நடத்தினது, ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணது கண்டிக்கத்தக்கது. இங்க வந்து நீட் வராது, அறவே வராது, அதுக்கு நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், அதுல வந்து தாவேக அரசு உறுதியா இருக்கும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாரு. அது நீங்க பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு 2வது விஷயம், என் படத்தை போய் எல்லாரும் பாருங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விஜய் சார் போடல.
இத்தனைக்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் சார் வந்து நான் வந்து 3 மணி நேரம் படம் பார்க்க போகணும், எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நான் விஜய் சார்ட்ட கேட்டேன். விஜய் சார் எனக்கு இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு ஒரு போஸ்டும் போட்டாரு. இது எல்லாத்தையும் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா தாவேக்கா அரசை குறை சொல்றதுக்கோ இல்ல விஜய் சாரை குறை சொல்றதுக்கோ இவ்வளவு தூரம் மும்மரமா வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விச்சல் வாரிசு தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளவு பிரச்சாரம் பண்ணீங்க, டிவிக்கேன்னு. இப்போ எல்லாம் வாய மூடிருக்கீங்க. ஏன் ஒரு அட்லீஸ்ட் இது ஒரு சோசியல் மீடியாச்சும் ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம்ல? இப்ப டெல்லி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குரல் கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு இளம்பெண் பாத்தீங்கன்னா டெல்லியில பேசிருக்காங்க, விஜய் சார் வாய் தந்து பேசாதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, இப்போ தமிழ்நாட்டுக்கும் சேர்த்தாங்க போராட்டி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஒரு லேடி பேசிருப்பாங்க. நீங்க கூட எங்கேயாவது போராட்டம் நடத்திட்டு இருக்கா? திமுக அரசு தான் எங்கேயாவது போராட்டம் நடத்திட்டு இருக்கா தமிழகத்துல? நீங்க பர்மிஷன் தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. இத்தனை வருஷமா 5 வருஷம் அவங்க ஆட்சியில இருக்கும்போது போராட்டம் பண்ணாங்களே. அவங்க ஆட்சியில இருக்கும்போது போராட்டம் பண்ணாங்களே. அப்ப எங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அவங்க ஆட்சியில இருக்கும்போது போராட்டம் பண்ணாங்களே, நீட் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்களே. அப்ப எங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? 50 லட்சம் மாணவர்கள்ட்ட நாங்க கையெழுத்து வாங்குறோம்னு காத்துல பறக்க விட்டு போனீங்களே, அப்படியா? இல்ல அப்பலாம் தூங்கிட்டு இருந்தீங்களா? அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறேன்ட்டு மதியத்துக்கு மேல போய் சாப்பிட்டுட்டு வந்தாரு. உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள மலர் தூவி வரவேத்தாங்களே, அது அவங்களுடைய போராட்டம்? மாணவர்களுக்கு எதிராக நீங்க கொடுக்கக்கூடிய அது கண் துடைப்பு இல்லையோ ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. இதெல்லாம் பேச வரக்கூடாது ராஜே. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன கிழிச்சீங்க? நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ண மாட்டோம். ஏதோ ஒண்ணு பண்ணணும்லாம் பண்ண மாட்டாரு விஜய் சார். இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே லெத்தாஜிக்கா எடுத்தோ அசால்ட்டாவோ ஏதோ ஒண்ணு பண்ணுனா போதும், விளம்பரத்துக்காக நான் பேசினா போதும், டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் சீமானண்ண மாதிரி 4 பத்திரிகையாளர்களை சந்திச்சோம், 4 விஷயத்த சொன்னோம்னா நாங்க சொல்ல போறது கிடையாது. என்ன விஷயத்த பண்ணுனா மாணவர்களுக்கு நல்லது. போராட்டம் பண்ணி மாணவர்களை போராட்டம் பண்ண விட்டுட்டு நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஏன் முதலமைச்சரா இருக்கணும்? சொல்லுங்க ராஜேஷ். முதலமைச்சரா மாணவர்களை போராட விட்டுட்டு முதலமைச்சர் சீட்ல முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஏன் உட்காரணும்? முதலமைச்சரை போயிட்டு போராட சொல்ல அவங்க கட்சிக்காரங்க ஒரு மாவட்டத்துல மாநில தெருவு போராட்டம் ரசிக்கிறீங்களா? மாணவர்கள் தெருவுல நின்னு போராடி அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்குறதா நீங்க ரசிக்கிறீங்களா ராஜேஷ்? அதை யாரும் ரசிக்கல. அப்ப நான் ஏன் வந்து அவங்க போராட விட்டு கஷ்டப்பட விடணும்? அதுக்கு அறவையில போராடினாலும் சரி, அறவையில போராடினாலும் சரி, இல்ல அது சட்டப்படி கொண்டு போனாலும் சரி, அதுக்கு மத்திய அரசு செவி சாய்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த ஜல்லிக்கட்டு இது அனுமதி எப்படி கிடைச்சு சொல்லுங்க? அப்படி ஒரு பெரிய புரட்சி வெடிக்க வச்சுதான் திமுக அரசு வந்து அன்னைக்கு ஆட்சி பண்ணிருக்கு. இன்னைக்கு தாவேக்கா அரசு அந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணல. ஏன்னா மாணவர்களை இப்படி தெருவுல இறங்கி போராடி அவங்கள பாடாப்பட்டு கஷ்டப்பட விடலாம் இங்க அவர் முதலமைச்சரா வரல. மாணவர்களுக்கு என்ன தேவை? ஏன்னா ராஜ்மோகன் சார் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எவ்வளவு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோசிச்சு ஒரு விஷயத்தையும் பண்றாரு. இவர் மட்டும் பண்றாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா விஜய் சாரோடைய நிறைய ஆலோசனைகள் இதுல இருந்திருக்கும். அப்படின்றப்ப மாணவர்களை பத்தி இவ்வளவு யோசிக்கக்கூடிய விஜய் சார் நீட் தேர்வை பத்தி யோசிக்க மாட்டாரா? இல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மாணவர்களோட போராடல போராடி அவருதான் மத்திய அரசு எதிர்க்க அஞ்சுறாருங்களே. அப்புறம் எப்படி வாங்க அடுத்து பாசிசம் பாயாசம் வந்துருவீங்களே, வேற எதுவுமே தெரியாது. எப்படி ராஜேஷ் வந்து பாசிசம் பாஜக டைலாக் மாத்துங்க. அதுதான் நான் உங்களை சொல்லிக்கிறேன். ஏன் பேச மாட்டேன்னு அதை விட்டுறீங்க. அங்க என்ன சொல்லுது? டிஆர்ல இங்க வந்து டீல சக்கரை இல்ல, இங்க வந்து டீல கசப்பு இல்லன்றீங்க. யாரு அப்படி பேசிட்டு இருக்கா? நீங்க தான் அப்படி பேசிருக்கீங்க. ஏதோ திமுக அரசு உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாவங்க அனுப்பி விட்டுருக்கேன். நீங்க ஒரு நடுநிலையா பேசுங்க. நீங்க ஒரு பத்திரிக்கையில நீங்க ஒரு செய்தியாளர் ஒரு நடுநிலையா பேசுங்க. நான் உங்ககிட்ட முட்டு கொடுக்கலாம் டிவிக்கு முட்டு கொடுக்கலாம். அதுக்காக இப்பெல்லாம் நீங்க முட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? முட்டு கொடுக்கலாம். அதுக்காக இப்பெல்லாம் முட்டு கொடுக்க கூடாது. சரியா என்ன சொல்றது? ஒரு தவற நடந்தா அதை எடுத்து காட்டலாம். ஓகேவா? எடுத்து சொல்லலாம். இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? உங்களதான் வந்து மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க நடுநிலையா இருந்து பேசுறதுக்கா. இவ்வளவு நாள் திமுக அரசுல வந்து பேசி இருக்கலாம்ல. இவ்வளோ பேச்சு, இத்தனை நெறியாளர்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ பேச்சு. விஜய் சார் பண்ணது யாருமே தப்புன்னு சொல்ல வரல. ஓகேங்களா? அவரு சொல்லிக்கோங்க. ஒரு சில விஷயத்த வந்து அவர் குரல் கொடுக்கலாம் சொல்ல வராங்க. ஓகே, ஒரு சில விஷயத்துல ஒரு அமைதியா இருக்கிறத ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுக இது பண்ணாலும் சரி, இல்ல வேற யாரும் இது பண்ணாலும் சரி, திமுக தான் போர்ட்ரேட் பண்ணீங்க. லாஸ்ட்ல அங்க திமுக கொண்டு வந்து வச்சு விட்டாங்க. ஐயோ திமுக உத்தம சாமி. திமுக உத்தமனு யாருமே எங்கேயுமே சொல்லவே இல்லைங்க. திமுக உத்தமனு என்ன சொல்யூஷன் இருக்கு? நீங்க ஏன் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப நான் கேக்குறேன், இந்த ஆதங்கம் எனக்கு இல்ல. இப்ப நான் சோசியல் மீடியா நீங்களே திறந்து பாருங்க, அவ்வளவு பேர் குரல் விடுறாங்க, அவ்வளவு பேர் பேசுறாங்க. டெல்லியிலே தமிழர்கள் நிறைய போராடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பெண்மணி தான் இப்ப இளமையன் தான் ஒருத்தவங்க நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா இது போல பேச மாட்டாங்க. உங்களை போல ஒரு பெண் தான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்க போய் டிவிக்கே நான் பாவலங்க. இதுல நீங்க தான் பாவம். உங்களதான் இன்னும் அந்த சினிமா முகத்துல ஏமாத்தி வச்சிருக்காங்க. இதுல நீங்க தான் பாவம் நான் சொல்லுவேன். ஆமா, சினிமா முகத்துல இருந்தா எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து கொண்டாடி அதான் பாக்குறேன். எல்லா ஸ்டேட்டஸ் ஃபுல்லா ஒரு பேரே வரலாறுன்னு சொல்லிட்டு இதே தான் போடுறீங்க. அதாவது ஒரு
ஒரு தலைவன் வந்து தன்னெழுச்சியா மக்களுடைய ஏங்க, ஆதரவோட வந்து திரும்ப அவங்களுக்கு திரும்ப இப்பதான் stomach burn திரும்ப நீங்க ஆகும். திமுக குறை சொல்றாங்க. இப்ப விஜய் சார் நானும் குறை சொல்ல, ஹலோ, மக்களும் குறை சொல்ல, எங்க எல்லாரும் வீடியோ மக்களுக்கு தெரியாதா பதிவோட இருக்கு. இருக்கு. நான் திமுக பத்தி பேசலங்க. விஜய் சார் எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னா மக்களுடைய ஆதரவோட தன்னெழுச்சியா கஷ்டப்பட்டு இங்க முதலமைச்சரா அதே வந்து மக்களுடைய ஆதரவு உட்கார்ந்திருக்காரு. தானே வந்தாரு. இப்ப அப்ப மக்களுக்கு அந்த இப்ப மக்களை மக்களுக்கு பத்தி எங்க இப்ப மக்களுக்கு எதனா உங்களை ஒண்ணா விட மக்களுக்கு எதனா ஒண்ணா முதலாளி யார் குரல் கொடுக்கணும்? திமுக கொடுக்கணுமா இல்ல அதிமுக கொடுக்கணுமா இல்ல விஜய் அவருக்கு கொடுக்கணுமா? நீங்க என்ன திமுக அதிமுக விடவே மாட்டீங்களா ராஜேஷ்? ரொம்ப இல்லைங்க, இப்போ பிடிச்சிருச்சா? விஜய் சார் தானே குரல் ரொம்ப கொடுக்கணும். பிடிச்சிருச்சான்னு அவர் என்ன கேக்குறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ இது பதிவு போட்டு என்ன யூஸ் சொல்லுங்க? எங்கங்க முடிஞ்சிருக்கு? என்ன முடிஞ்சிருக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு முடிவெல்லாம் நான் தேவையில்லைன்னு திமுக நினைக்கிறேன். கார்னர் பேசுங்க. மட்டும் தான் பண்ணணும். கார்னர் மட்டும் தான் என்ன பண்ணணும். ஏன்னா நீங்க காரணம்ன்றது பேச இல்லைங்க. ஆரம்பிச்சதுல இருந்து கார்னர் மட்டும் தான் பண்றீங்க. திரும்ப திரும்ப உங்களை உங்களுக்கு பார்த்தா சொல்யூஷன் என்ன அப்படின்றதே தெரியல. ராஜேஷ், இந்த வீடியோ வந்து நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல், அதை தாண்டி இந்தியால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எக்ஸ்போஸ் உடைய கடமை. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுப்போம். தேங்க்யூ. நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.